இந்த நபருக்கு திருமணம் செய்து வைத்தது உலக மகா தப்பு. சரிங்களா? அந்த தனுஷால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. திருமணத்தை அதுதான் வாழ்க்கையா சார்? அது எப்படி அது இல்லைன்னு சொல்றீங்க? தாம்பத்திய வாழ்க்கை உறவு தான் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? எத்தனை அதெல்லாம் சினிமாங்க, அதெல்லாம் சினிமா. அந்த பையனுக்கு தேவை ஒய்ஃப் கிடையாதுங்க, நர்ஸ். அதே ஒய்ஃப் நர்ஸா வந்துட்டு போட்டுமே ஏன் இருக்கணும்ன்ற? ஒய்ஃப் நர்ஸா இருக்கட்டும். அந்த அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்கும் பயாலஜிக்கல் நீடு இருக்குமா இல்லையா? திரும்ப திரும்ப யாராவது இதை பத்தி கேட்கும்போது கோவம் தான் ஜாஸ்தியாகுது. எப்படி இதை நியாயப்படுத்துறீங்க? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சாவர வர செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்கள் ஒத்துப்பாங்க? என்ன புடலங்காக்கு நீங்க இந்த கல்யாணத்தை கொண்டு போய் ஜப்பான்ல வைக்கிறீங்க? 3 சேனல் 4 சேனல்ல கூப்பிட்டு ஏன் கவரேஜ் பண்றீங்க? யூடியூப்ல சுஹாசினி வராங்க, கலா மாஸ்டர் வராங்க, குஷ்பு வராங்க, இர்ஃபான் வரான். அந்த தாலியை உங்க குலதெய்வம் கோயில்ல வச்சு கட்ட வேண்டியதுதானே? இருக்கிற வசதி தகுந்த மாதிரி பண்றாங்க சார். நான் எங்க சொந்தக்கார பொண்ணு தானே கட்டியிருக்காரு அவரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்களே. நான் கேட்கிறேன், அவரோட 2வது பையனுக்கு இதே மாதிரி சொந்தக்கார பொண்ணு ஒரு ஏழை பொண்ணை பார்த்து கட்டி வைக்கட்டும். 6 மாசம் கழிச்சு அமெரிக்கால போய் ஒரு கல்யாணம் பண்ண போற சொல்றாரு சார். பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஜெர்மனியில போய் இன்னொரு ரிசப்ஷன் வைங்க. 6 மாசத்துக்கு ஒரு ரிசப்ஷன் கூட வைங்க. அது உங்க கொழுப்பு. பெரும்பாலாக 90% திருமணங்கள் அரேஞ்சு மேரேஜ்ல முதல் 2 வருஷம் பாத்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நார் வாங்கிக்கலாம். மெடிக்கலாகவும் பார்த்தாலும் சரி, டெக்னிக்கலா பார்த்தாலும் சரி, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் நெப்போலியனுடைய மகன் கல்யாணம் நல்ல விமர்சனத்திற்கு மீறி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பல எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ஆனா பல விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிற திரு நெப்போலியன் அவர்கள், நீங்களும் பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. எதுக்குங்க அப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்குறீங்க அப்படின்னு. இந்த கல்யாணத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் என்ன சொன்னார்னா, அது என்னோட பிரச்சனைங்க, என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனா என் முறைப்படி நான் என்ன பண்ணணும் பண்றேன், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு விமர்சகர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எப்படி இருக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், கொஞ்சம் நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சரிதானே சார், அவரோட ஒய்ஃப் அடிக்கிறாரு, அது அவரோட பிரச்சனை. அது எப்படிங்க அவரோட பொது வழியில வர்றது பெரிய அது டொமஸ்டிக் வயலன்ஸ். அதுக்கு பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ். புரியுதுங்களா? ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கூட இல்லை, நான் சொல்றது வந்து ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் திருவண்ணாமலையில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒரு தெருவில் நாங்கள் ஒரு 6 வருஷம் குடியிருந்தோம். அந்த 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்றது 70 கடைசி 80 தொடக்கங்கள் 83 வரை நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தோம். அந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 தடவை அந்த தெருவில் பம்பு ஸ்டவ் வெடிச்சிருக்கு. தெரியுமா? என்ன காரணம்? அந்த பம்பு ஸ்டவ் பூரா மருமக சமைக்கும்போது மட்டும்தான் வெடிக்கும். ஓ, அதுக்கப்புறம் தான் சட்டமே கொண்டு வந்தாங்க. திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் மனைவிக்கு எந்த வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் அக்யூஸ் நம்பர் 1 ஹஸ்பண்டு, அக்யூஸ் நம்பர் 2 அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சட்டமே கொண்டு வந்தாங்க. விசாரிக்கவே வேணாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, தற்செயலாக உங்கள் மனைவி வந்து ஏதோ அப்படிலாம் நடக்காது, ஒரு பேச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ன உதாரணம் சொல்ல முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். சரி, ஒருத்தர் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ள தற்செயலாக அவங்க மனைவி எங்கேயோ போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாங்கன்னு வைங்க, ஜென்யூன் ஆக்சிடென்ட்டாகவே இருக்கட்டும், போலீஸ் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. வேற புருஷன் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவனுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. ஏன் சார் அது உண்மையிலேயே இயற்கையாக செத்து போயிட்டாங்க, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படிலாம் கேட்க முடியாது. ஆக்சிடென்ட் அது எதிர்பாராம நடக்குது தானே சார்? அதை இவன் செட் பண்ணியிருந்தானா? ஓஹோ, இவன் ஆளை செட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தானா இருக்கலாம்ல? ஆமாம். ஸோ அது மாதிரி என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், நீங்க பொண்டாட்டி விட்டுருங்க, ஏன் புள்ள நான் அடிப்பேன் கொஞ்சம் கூட நீங்க சொல்ல முடியாது. அதுக்கும் சட்டம் வந்தாச்சு 1098. இல்ல, எல்லா ஒரு தகப்பனுக்கு உள்ள ஒரு கடமை தானே சார் அது, தான் பிள்ளைக்கு ஒரு உங்க கடமை வந்து பிள்ளைய வளர்க்கறது தான் உங்க கடமை, கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்பா அம்மாவோட கடமைன்னு எவன் சொன்னான்? இதுவே வந்து பார்ப்பனிய சிந்தனை.
பார்ப்பனிய சிந்தனை. அதுவே தப்புங்கிறீங்களா அப்படி? ஆமாங்க. என் பையன் இருக்காங்க. இப்போ என் பையனுக்கு 15 வயசு ஆகுது. இல்ல அவனுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுல என்ன தப்புங்கிறீங்க? ஏங்க, அவனை படிக்க வைக்கிறது தான் எதிர்காலத்தை உருவாக்குறது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. அது லைஃப் பார்ட்னர். அது அவனோட சாய்ஸா அவன் தான் சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்ப தனுஷ் தெரியாமையா சூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, அவனுக்கு அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. பேசக்கூட முடியாதுன்றாங்க. அவன் தான் பேசினானா சார் கடைசியில? என்ன பேச முடியும்? திக்கி திணறி பேச முடியும், அவ்வளவுதான். முதலில் இந்த நபருக்கு திருமணம் செய்து வைத்தது உலகமாக தப்பு, மெடிக்கலாகவும் தப்பு. சரிங்களா? அந்த தனுஷால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. திருமணத்தை போல அதுதான் வாழ்க்கையா சார்? தாம்பத்திய அதுதாங்க வாழ்க்கை. அது எப்படி அது இல்லைன்னு சொல்றீங்க? தாம்பத்திய வாழ்க்கை உறவுதான் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். எத்தனை அதெல்லாம் சினிமாங்க. அதெல்லாம் சினிமா. அதெல்லாம் 2 பேர் ஒன்றாக இணைவதற்கு முதல் காரணம் காமம் தான். காமம் சார்ந்த ஈர்ப்பு தான். சரியா? அந்த காமம் சார்ந்த ஈர்ப்பு அதை தாண்டி யாரும் வாழலையே சார். அப்படிதாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காமம் சார்ந்த வாழ்க்கை தொடர 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 ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திருமணத்துல எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்றாங்க. ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி அதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மனசு இணசலாம். சரியா? எடுத்த உடனே மனசெல்லாம் வராது. இப்போ உங்களையும் நம்ம 2 பேருக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? ஒரு 6 மாசம் பழக்கம்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரால 24 ஹவர்ஸ் இந்த ஒரே ரூம்குள்ள இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. 3 மணி நேரத்துல சண்டை வந்துடும். பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். 3 மணி நேரத்துல சண்டை வந்துடும். அப்போ முன்ன பின்ன தெரியாத 2 பேர் திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த அரேஞ்சு மேரேஜ்ன்ற அமைப்பே முதல்ல தப்பு. சரியா? அதையும் தாண்டி அப்படி ஒரு திருமணம் பண்றாங்க. பெரும்பாலாக 90% திருமணங்கள் அரேஞ்சு மேரேஜ்ல முதல் 2 வருஷம் பாத்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. ஆமா, கரெக்டா? அவனை இவன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுவான். புரிதல் இல்லாம இருக்கும்ல. புரிதல் இல்லாம கம்பேட்டிபிலிட்டி, அதுக்கு பேரு ஒத்து போதல். 2 பேர் ஒத்து போக முடியாது. அப்படி ஒத்து போக முடியுது அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. இல்ல யாரோ ஒருத்தர் ஒடுக்குமுறையை கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தர் அந்த ஒடுக்குமுறைக்கு ஒத்துக்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம். எனக்கு திருமணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுன்னு சொல்றேன். போன வாரம் கூட என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை தான். இப்போ ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்க 2 பேரும் எங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்காம இருக்கோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியும் விட்டு கொடுக்கல, என் மனைவி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் விட்டு கொடுக்கல. அதுதான் விஷயம். சண்டை வருதுன்னு சொல்றதெல்லாம் காரணமே கிடையாது. சண்டை வருதுன்னா என்ன அர்த்தம்னா 2 பேரும் தங்களுடைய சுயமரியாதையையும் சுய சிந்தனையும் விட்டு கொடுக்காம இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? முதல்ல திருமணத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமையே நிறைய பேர் மனசு 2 ஒத்து போச்சு, புடலங்காய்ச்சி புண்ணாக்காய்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. திருமணத்தில் ஒரு பந்தத்தில் ஈடுபடும் போது அதுதான் இயற்கைமா. இயற்கையும் இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா அந்த மணப்பெண் அக்ஷயா உறுப்பு புனையா வந்திருப்பாங்க, கல்யாணம். அவங்க அப்பா அம்மாவும் அதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் யுவர் பாவர்ட்டி. அவங்களுடைய வறுமையை உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்துறீங்க. கேட்டா சொல்ல அது எங்க சொந்தக்கார பொண்ணு தான், நாங்க எங்க சொந்தக்கார பொண்ணை தான் பார்த்து கட்டிக்கிருக்கோம், தெரிஞ்சானே வர்றாங்க. அப்படி இது பேர் என்னது? உங்களுடைய வறுமையை நான் பயன்படுத்திக்கிறது. நீங்க செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நான் அப்படிதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அந்த பையனுக்கு தேவை ஒய்ஃப் கிடையாதுங்க, நர்ஸ். அதே ஒய்ஃப் நர்ஸா வந்துட்டு போட்டுமே, ஏன் இருக்கணும்ன்ற. சரி, ஒய்ஃப் நர்ஸா இருக்கட்டும். அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்கும் பயாலஜிக்கல் நீடு இருக்குமா இல்லையா? நான் நர்ஸா இருந்துக்கிட்டு வேற யார் கூடயாவது நான் தொடர்பு வச்சுக்கிறேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க? அந்த பெண் இன்னொருத்தர கூட மட்டும் நான் அவங்க கூட இருந்துக்கிறேன்ப்பா, மற்றபடி எல்லாமே என் புருஷன் தான் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் ஏத்துக்குமா? அப்ப அந்த பொண்ணை தானே, குடும்பமும் கிடையாது இல்ல, அந்த அப்பவும் அந்த பொண்ணை தானே குறை சொல்லும். இன்னும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா வாழ்க்கையில செக்ஸ்ன்றதே கிடையாது அப்படின்னு ஒரு கட்டாயத்தை நீங்க திணிக்கிறீங்க. அது அவங்க பிரச்சனை சார். நம்ம அது எப்படிங்க அவங்க பிரச்சனையா போகும்? நீங்க அதுதான் நான் சொல்றேனே, உங்களை என் ஆபீஸ்ல காலையில இருந்து சாயங்காலம் வர உட்கார வச்சா அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை என் பிரச்சனைன்னு போயிடுமா? இது சமூக பிரச்சனை.
காசு கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போன சொல்லணுமா இல்லையா? அப்ப இந்த கல்யாணத்தை வந்து திரு நெப்போலியன் அவர்களை பணத்தால் அடிச்சிருக்கேன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இல்ல சரிங்க சார். இப்ப நெப்போலியன் அவர்கள் கேக்குறேன், நான் இன்னொன்னு கேக்குறேன். மனசு ஒத்து போகுது, அந்த பொண்ணு சம்மதிச்சுதான் நாங்க பண்றோம், இவ்வளோ விளக்கெண்ண வியாக்கியானம்லாம் பேசுறீங்களே, என்ன புடலங்காக்கு நீங்க இந்த கல்யாணத்தை கொண்டு போய் ஜப்பான்ல வைக்கிறீங்க? 3 சேனல் 4 சேனலை கூப்பிட்டு ஏன் கவரேஜ் பண்றீங்க? யூடியூப்ல சுஹாசினி வராங்க, கலா மாஸ்டர் வராங்க, குஷ்பு வராங்க, இர்ஃபான் வரான், இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு எதுக்கு கவரேஜ் பண்றீங்க? இல்ல ஒரு திரைத்துறையில நடிச்சிருக்காரு, எதுக்கு செய்றீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எதுக்கு செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க? கல்யாணம் தானே பண்ண போறீங்க, கல்யாணத்துல என்ன பண்ண போறீங்க? தாலி தானே கட்ட போறீங்க, அந்த தாலியை உங்க குலதெய்வம் கோயில் வச்சு கட்ட வேண்டியதானே? இருக்கிற வசதி தகுந்த மாதிரி பண்றாங்க சார். இது கோயில கட்டவனும் இருக்கான். இல்ல, இது பேர் வசதிக்கு தகுந்தது இல்ல. என்னன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மேடைகள் என்பதே கிடைப்பதில்லை. ஒரு பழைய பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ மாபெரும் சபையிலெல்லாம் நடந்து போனா உனக்கு மாலையும் உழாது, ஒன்றும் உழாது. அப்போ உன் வாழ்க்கையில கிடைக்கிற ஒரே மேடை என்னது? உன் கல்யாண மேடை தான். வாழ்க்கையில 90% மேற்பட்டவர்கள் ஏறின ஒரே மேடை வந்து அவங்க கல்யாண மேடை மட்டும்தான். அதனாலதான் அவ்வளவு செலவு பண்றாங்க. செலவு பண்ணி ஏங்க கல்யாணம் நான் தான் பெருசா காட்டுவேன், அதாவது என்கிட்ட எவ்வளவு என்னோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, ஒரு சிலர் பொட்டன்ஷியலை தாண்டி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை அந்த சுய விளம்பரம். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக. நீ உன் திமிருக்கு, பணத்திமிருக்கு அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற. அதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு வேற எங்கேயும் மேடை கிடைக்காது. உனக்கு கிடைச்ச ஒரே மேடை கல்யாண மேடை. இல்ல சார், பையனுக்காண்டி தான் அமெரிக்கா போனாரு, அதே பையனுக்காண்டி தானே ஜப்பான் போயிருக்காரு. நீ எங்க வேணா போயா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் உன் பணத்திமிரை காமிக்கிற? நீ கல்யாணமா பண்ணியிருக்க, நீ காட்டியிருக்கிறது பணத்திமிரு. நீ கல்யாணம் பண்ணா என்ன பண்ணியிருக்கணும்? உன் வீட்டிலே வச்சு கல்யாணம் பண்ண, கோயிலுக்கு கூட போகணும்னு அவசியம் இல்லை. பராசக்தி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கடைசி டயலாகே தான், திருமணத்திற்கு என்ன வேண்டும்? 2 மாலையும் ஒரு சொற்பொழிவாளரும் இருந்தால் போதும். இவ்வளவுதான், தாலி கூட கிடையாது. கலைஞரோட கதை வசனம் நினைக்கிறேன். திருமணத்திற்கு என்ன தேவை? 2 மாலையும் ஒரு பேச்சாளரும் இருந்தா முடிஞ்சு போச்சு கல்யாணம். இதை தாண்டி என்ன வேணும் கல்யாணத்துக்கு? எதுக்கு இவ்வளோ பெரிய செலவு? உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்கா? இல்ல, ஒருவேளை தன் மகனுக்கு ஏற்பட்ட குறைய வந்து வேண்டாம் அப்படின்னு மறைக்க நினைச்சு பண்றாரா எப்படி? ஏங்க, நீங்க நல்ல அப்பாவா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல மனிதனாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல அப்பான்னு கூட நான் சொல்ல வரல, நல்ல மனிதனாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பையனுக்கு கல்யாணமே வேண்டாங்கிறீங்களா? பண்ணக்கூடாதுங்க. மெடிக்கலாவே பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல சொல்லியிருக்காங்க, மெடிக்கலாவே பண்ணக்கூடாது. கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர்களாகவோ, அவர்களுக்கு நமது பரிதாபம் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் மீது நமக்கு அக்கறை உண்டு, அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்றதெல்லாம் ஓகே. ஆனா அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. திருமணம் செய்து வைத்து இன்னொரு தலைமுறையை உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்குனா இந்த ஜீன்ஸ் இவங்கள்ட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கலாக மெடிக்கலாகவும் பார்த்தாலும் சரி, டெக்னிக்கலாக பார்த்தாலும் சரி, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கப்படுங்கிறீங்களா? ஆமா. இப்ப நெப்போலியன் அவசப்படுறாரு. இப்போ ஒருவேளை இந்த பையனால் உடலுறவில் ஈடுபட முடியும்னு வச்சுப்போம். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு இல்ல, இவனுக்கு ஒரு பையன் பிறகுறான், அந்த பையன் நார்மலாவே இருக்கிறான்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்த தலைமுறையில மறுபடியும் இதே ஜீன்ஸ் உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? நெப்போலியன் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய அதே துயரத்தை அவர் பேரனும் அனுபவிக்கணும், அவரோட பேரனும் அனுபவிக்கணுங்க. இது வந்து மெடிக்கல் ஃபேக்ட். இது ஏங்க நான் சொல்றேன்னு நீங்க ஏத்துக்க வேண்டாம். எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இப்போ ஒரு தந்தையோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறது தந்தைக்கு எதுக்குங்க ஆசை? ஒரு நர்ஸை வைங்க. அறிவினால் ஆவதென்கொள் அப்புறம் என் பிள்ளைய யார் பாத்துக்குவாங்க? அதைத்தான் சொல்றாங்க. அறிவினால் ஆவதென்கொள் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு ஒரு குறளே இருக்கு. அடுத்தவங்களோட கஷ்டத்தை
தன்னோட கஷ்டமாக நினைச்சு பார்க்க தெரியாத ஒருத்தனுக்கு அறிவு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்றாரு வள்ளுவர். சரியா? அடுத்தவன் கஷ்டத்தையே நம்ம கஷ்டமா உணர தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னோட கஷ்டத்தையே நீ உணரலையே. உங்ககிட்ட பணம் இருக்கு, நீ அமெரிக்கா கூட்டு போயிட்ட உன் பையனை. இதே தமிழ்நாட்டில் இருந்து தானே நீ சம்பாதிச்ச இவ்வளவு காசும். இதே இந்த தமிழ்நாட்டில் இருந்தானே இந்த காசெல்லாம் சம்பாதிச்ச. இதே தமிழ்நாட்டில் இதே பிரச்சனையோட எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இருக்கலாம். கேட்டா சொல்றாங்க எல்லாரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி வச்சிருக்காருன்னு. நீ அதை இன்னும் கொஞ்சம் பெருசா செய்ய. உன்னை பார்த்து 4 பேர் மற்றவங்களுக்கு உதவட்டுமே. தனுஷ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பி. உன் பையனோட பேர் அவன் பையன் காலத்துக்கு அப்புறமும் நிலைச்சு நிற்கும். தனுஷ்னு ஒரு பையன் இருந்தான்ப்பா, நெப்போலியன் ஒரு ஆக்டரு. அவரோட பையன், அவருக்கு இந்த நோய் இருந்தது, அதனால அவங்க அப்பா இந்த ஆராய்ச்சி மையத்தை கட்டி இவ்வளவு பணத்தை டொனேஷன் பண்ணி போகும்போது அவ்வளவு காசை எடுத்துட்டா போற. நான் அதை விட நினைக்கலாம்ல, போகும்போது இவ்வளவு காசு எடுத்துட்டா போறேன், பையனுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதைத்தான் இப்படி செய்யலான்ற, அதைத்தான் இப்படி செய்யலான்ற. அந்த பையனுக்கும் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அங்க வச்சே கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் தெரியாம நடிகர் நடிகைகள் ஜப்பான் வரையும் போயிருக்காங்க. ஏன்னா சுயநலங்க, சுயநலம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ன்ற எண்ணமே இல்லாதவர்கள் இவர்களை போன்றவங்க தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ரோட்ல இப்போ நான்லாம் பார்த்தேன்னா சில டைம் யாராவது இந்த சிக்னல்லையோ எங்கேயோ வந்து கை நீட்டி கேட்பாங்க ஏதாவது. நான் டக்குன்னு பர்ஸ் எடுத்து பார்த்தேன்னா 20 ரூபாயோ 50 ரூபாயோ எடுத்து கையில் கொடுத்துருவேன். என்னால் அவ்வளோதான் முடியும். என்னால் ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு தடவை கொடுக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னார், அவருக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் சரக்கு அடிக்க போகுது. இந்த பேச்சு தான் முட்டாள்தனமான பேச்சு. உனக்கு மனசு இருந்தா கூட, இல்லைன்னா மூடிட்டு போ. உலகத்திலேயே பெரிய விஷயம்ன்றது அண்ணா சொன்னதுதான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது. நீங்க ஏழையின் சிரிப்பை பார்க்கல, அந்த ஏழையை நசுக்கி உங்க பணபலத்தை காமிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கல்யாணத்து மூலமாக என்ன கிடைக்க போகுது அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா மனசு எதுக்கு இவ்வளவு கோவம் சார்? இல்ல அது பாட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு போறது எப்படி கல்யாணம்? ஏங்க அப்படிதான் எல்லாத்தையும் நீங்க கடந்து போவீங்களா? இப்படியே கடந்து போயிட்டே இருப்பீங்களா? அது பாட்டுக்கு விடுங்க, அவன் பாட்டுக்கு ரேப் பண்ணிட்டு போறான், அது பாட்டு விடுங்க, அவன் பாட்டுக்கு கடத்திட்டு போறான்னு சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம சமுதாயத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வர்ற திரைப்படங்களை போகிறா பாருங்க, அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. முஸ்லீம்னா தீவிரவாதி, பொம்பளைனா ரஜினிகாந்த் பல காலமா சொல்லுவாரு, பொம்பளைனா எப்படி இருக்கணும் தெரியுமா, பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், புடவை கட்டணும். அவங்க வீட்டில் இருக்க 3 பெண்கள் யாராவது இதெல்லாம் செய்யறாங்களா? அப்ப தன் குடும்பத்து பெண்களுக்கு முழு சுதந்திரத்தோட இயங்குறதுக்கு இடம் இருக்கு. ஊர்ல இருக்க ரசிகரோட வீட்டில் போறா ஒரு வன்முறையை நீங்க போய் சொல்லி கொடுக்குறீங்கல்ல. படம் பார்த்த ரஜினி ரசிகர் என்ன சொல்லுவான், பொண்டாட்டி ஏதாவது பேசினா அறிவு இருக்காடி, பொண்டாட்டினா ஆமா, பொண்ணுனா அமைதியா இருக்கணும், பஜாரி மாதிரி கத்தக்கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் டயலாக் தானே பேசுவான். பொதுவெளியில் இருப்பவர்கள் மக்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டணும். சரியா? அதை விட்டுட்டு அப்ப திரு நெப்போலியன் அவர்கள் மற்றவங்களுக்கு முன்னுதாரணம் இல்லைங்கிறீங்களா? அப்படி ஆமா, இது முன்னுதாரணமே கிடையாது, இது மோசமான உதாரணம். யாராக இருந்தாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுன்றதே பெரிய பைத்தியக்காரத்தனம் முதல்ல. சரியா? அது அதானி பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, அம்பானி பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அதுக்கு தானே சார் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு சம்பாதிக்கலங்க, எதுக்கு சம்பாதிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா? வள்ளுவர் எல்லாமே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணும்னாலும் வள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். அவர் சொல்றார், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. பணம் சம்பாதிப்பது எதுக்கு? தக்காருக்கு. தாளாற்றினா காலு, சரிங்களா? தாளாற்றினா காலால் நடந்து கஷ்டப்பட்டு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு, தேவையானவர்களுக்கு கொடுப்பதன் பொருட்டுன்னு சொல்லல, வேளாண்மை செய்தல் பொருட்டுன்றாரு. வேளாண்மைனா அதன் மூலமாக அவனோட தலைமுறை வசந்து வெளியே வர்றதுக்கு உண்டான அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யி. என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, நம்ம பையனுக்கு ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமான்னு. ஏன் உன் பையன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் 91 சென்னை வரும்போது ஒரு பொட்டி எங்கள் அப்பா 600 ரூபா காசு கொடுத்தாரு. அதில் 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு சென்னைக்கு வந்து இறங்குறேன்.
சரியா? அதுக்கப்புறம் உள்ளது பூரா நான் ஓடி சம்பாதிச்சது தான். அப்போ என்னாலே சம்பாதிக்க முடியும்னா என் பிள்ளையார முடியாதா? என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒருத்தன் நினைக்கும் போதே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து தத்தின்னு நினைக்கிறான்னு அர்த்தம். திறமை இல்லாதவனா அர்த்தம். ஆமாங்க, திறமைலாம் இல்லை, என் பிள்ளை தத்தி, அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, நாம காசு சேர்த்து வச்சாதான் அவன் அதை வச்சு வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஜப்பான்ல ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் நான் வந்து 6 மாசம் கழிச்சு அமெரிக்கால போய் ஒரு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு சார். பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஜெர்மனியில போய் இன்னொரு ரிசப்ஷன் வைங்க. 6 மாசத்துக்கு ஒரு ரிசப்ஷன் கூட வைங்க. அது உங்க கொழுப்பு, உங்க திமிரு. அதுதான் நான் சொல்றேன், உங்க பண திமிர காமிக்கிறீங்க. இல்ல, ஒரு தந்தை வந்து அந்த அளவுக்கு உருகி பேசுறாருல சார். என்ன உருகி பேசுறேன்? அந்த பொண்ணோட லைஃப கெடுக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அந்த பொண்ணோட லைஃப கெடுக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? வற்புறுத்தி யாரும் பண்ணலையே சார். சரி, அப்படித்தானே பண்றாங்க. சரி, நான் உங்களை வற்புறுத்தி எல்லாம் கொல்லலைங்க, உங்களை வற்புறுத்தி எல்லாம் கொல்லல. என் பண பலத்தின் மூலமாக நான் உங்களை கொண்டுட்டா அது வந்து நியாயமாயிடுமா சொல்லுங்க? இல்ல. அப்ப அதே தான் இதுவும். எதனால மதம் சார்ந்த இடங்கள்ல பூரா செக்ஸ் ஸ்கேண்டல் வருது அப்படின்னு கேட்டா, அந்த இடத்த டிப்ரைவ் பண்ணும்போது தான் அது ஸ்கேண்டலா மாறுது. இது வந்து செக்ஸை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. செக்ஸ் இல்லாம நீங்களும் பிறக்கல, நானும் பிறக்கலைங்க. இளையராஜா பாட்டே இருக்கு, அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா அப்படின்னு பாட்டே இருக்கு. பாட்டா கேட்கும்போது நமக்கு ஏதோ ராகத்தோட போயிருச்சு. அர்த்தத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பா. ஏன் செக்ஸை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறோம்? அதை பத்தி பேச பயப்பட என்ன ஆகுது? பிள்ளைங்க எல்லாம் போர்னோகிராஃபியை பார்த்து செக்ஸை கத்துக்கிறாங்க. போர்னோகிராஃபியை பார்த்து செக்ஸை கத்துக்கிறதுனால என்ன ஆகுது? உங்களுக்கு சயின்டிஃபிக்கா என்ன தெரியுமா? ஒரு ஆணால் அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் இயங்க முடியும். இது சயின்டிஃபிக் உண்மை. நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. சரியா? ஏன் எதுக்காக சொல்றேன்னா, உங்க பைக் சரியில்லைன்னு வச்சுக்கீங்க, எங்க கொண்டு போய் விடுறீங்க? மெக்கானிக் செட்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து விடலாம்னா எங்க விடுவீங்க? கம்பெனி ஷோரூம்ல தான் ஷோரூம் விடணும். அப்ப இந்த மிஷினுக்கு பத்தி எந்த டவுட்னாலும் எங்க போய் கேட்கணும்? இந்த மிஷினோட மெக்கானிக்கிட்ட தான் போய் கேட்கணும், டாக்டர்கிட்ட. The whole most complex machine in the world is human being. சரியா? கண்டிப்பா. போர்னோகிராஃபி பார்க்கறான், பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறான்? எப்பா 3/4 மணி நேரம் செஞ்சான் பாவன் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். அப்புறம் கல்யாணம் ஆனோடனே ஆண்மை எல்லாம் போயிருது. ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு டிப்ரெஷன் ஆயிடுறான். டிப்ரெஷன் ஆனோடனே டாக்டரை போய் எல்லாம் பார்க்கணும். டாக்டர்கிட்ட போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இவனுக்கு கூச்சமா இருக்கும். ஏன்னா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த சமுதாயத்தை. கூச்சமாகும் போது என்ன பண்றான்? லாட்ஜ் வைத்தியரோட விளம்பரத்தை பாக்குறான். இப்பெல்லாம் அதெல்லாம் வருதான்னு தெரியல. முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், சொப்பனஸ் கலிதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ வருது, நிறைய வருது சார். சொப்பனஸ் கலிதம், லேகியம், இது மாதிரி நிறைய. இல்ல, சொப்பனஸ் கலிதம்னா என்னது? தூங்கிட்டு இருக்கும்போது விந்தணுக்கள் வெளியேறி விடுவது ஆட்டோமேட்டிக்கா. இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 10-15 நாளைக்கு மேல மாஸ்டர்பேஷனோ செக்ஸோ வச்சுக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே போயிடும். ஆனா இதை ஒரு நோயின்னு சொல்லி லாட்ஜ் வைத்தியருங்க, சித்த வைத்தியர்னு சொல்லி ஏமாத்தி தெரியுறாங்க. அவன்கிட்ட போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அப்படியா, 20,000 ரூபா கொடு, 6 மாசம் இந்த லேயத்தை சாப்பிடு, அப்படியே எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே 6 மாசம் சாப்பிடுவான், ஒன்றும் செய்யாது, அப்படியே இல்லாம போயிடும். இல்ல, அப்படியே தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும், அதுல ஒன்றும் கிடையாது. சும்மா 4 இதை போட்டு கீரையை போட்டு எதையா கடைஞ்சி காய்ச்சி அதை லேகியோன்னு கொடுத்துருவான். அது சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆகாது. 6 மாசம் கழிச்சு ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் என்ன பண்ணுவான்? வெளியே சொல்ல மாட்டான், டாக்டரை மாற்றுவான். 3 வருஷம் 4 வருஷம் இப்படி டாக்டரா பார்த்துக்கு அதுக்குள்ள டிப்ரெஷனோட உச்சகட்டத்துக்கு போய் பொண்டாட்டிட்டையும் பேச மாட்டான். அப்புறம் ஒரே சண்டை. எதுக்கு இவன் கோச்சிக்கிறானே அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவன் ஃபுல்லா மண்டக்குள்ள டிப்ரெஷன்ல இருக்கான், என்னால ஒன்றும் முடியலன்ட்டு. இதை போய் வெளியே யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டான். கண்டிப்பா. ஏன்? அவனை தப்பா நினைக்கிறது இல்ல, ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கிண்டல் பண்ணுவான்றது கூட இவன் சிந்தனை கிடையாது. நமக்கு ஆண்மை இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம ஒய்ஃப் அவன் அப்ரோச் பண்ணுவானோன்னு பயம். அது ஒரு பயம். உண்மைதான். சரியா? இப்படி 90% பேர் சுத்திட்டு இருக்காங்க ஊர்ல. காரணம் என்ன? செக்ஸ் பத்திய தெளிவான புரிதல் இல்லாம இருக்கிறது. இந்த படத்துல 3/4 மணி நேரம் வருதுன்றாங்களே, அது எப்படி வருது?
அவன் 15 நாள் ஷூட் பண்ண வீடியோ அது. நீ 300 ரூபா கொடுத்து ஒரு சிடி வாங்குற, 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுன்னா 300 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? முடியாது. அதுக்காக ஒரு 15 நாள் ஷூட் பண்ணி கண்டினியூட்டி பாக்குறதுக்கு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற வச்சு பல ஆங்கிள் எடுத்து படம் அப்படிதான் எடுக்கிறான் படம். ரஜினிகாந்த் படத்துல 50 பேர் அடிப்பாருங்க, நேரா அடிக்க சொன்னா அடிப்பாரா? அதே தான் அந்த போர்னோகிராஃபில நடிக்கிறவங்களும். அந்த சிடியில் வேணா 3/4 மணி நேரம் இருக்கும், நேரா 3/4 மணி நேரம் பண்றா பார்ப்போம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த புரிதலே இல்லாம, அதாவது எதையும் ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ண தெரியாதவர்கள், செக்ஸ் தான் முக்கியமானு கேக்குறீங்களே. செக்ஸ் முக்கியம் இல்லைன்னா இவ்வளவு போர்னோகிராஃபி விக்குமா? உயிரினமாக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையில 2 தாங்க வேலை. ஒண்ணு சாப்பிட்டு உயிர் வாழ்றது, சர்வைவல். 2வது இனப்பெருக்கம் செய்து, ரீப்ரொடக்ஷன். இதை 2 தாண்டி லைஃபுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. இப்படி செய்தது ஒரு பெண்ணின் லைஃபை டோட்டலா க்ளோஸ் பண்ணதுதான் நெப்போலியன் செய்த வேலை. செஞ்சது மட்டும் இல்லாம, ஆனா போன அத்தனை பேரும் பாராட்டுறாங்களா சார்? நீங்க நல்ல ஒரு தகப்பனா இருந்திருக்கீங்க, நல்ல ஒரு. சுகாசினி ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து போயிருக்காங்க, கலா மாஸ்டர் இன்னொரு யூடியூப் சேனல்ல இருந்து போறாங்க, குஷ்பு இன்னொரு யூடியூப் சேனல்ல இருந்து போறாங்க. ஓசிலியா போவாங்க, காசு வாங்கி தான் போறாங்க. இர்ஃபான், அவனை பத்தி தெரியும், அவன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்ல காசு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. இவ்வளவு பேரும் அவரை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு வந்திருக்கான். அவங்க நீங்க பண்றது தப்புன்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு பேர் அங்க போனது எதுக்காக? காசுக்காக தான் போனாங்களா? வேற எதுக்கு போனாங்க? சமூக சேவை செய்ய போனாங்களா? சக நடிகருடைய பையனு கல்யாணம் அப்படிங்கும் போது எல்லாரும் போவாங்களா சார்? வேற யாரெல்லாம் போனாங்க சொல்லுங்க? இந்த 4 பேரும் 4 யூடியூப் சேனல்ல இருந்து காசு. கார்த்திக், நடிகர் கார்த்திக் எல்லாம் போயிருக்காரு. எதுக்கு போறாங்க இவங்க எல்லாம்? போட்டு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், மேரேஜ் கவரேஜ் நாங்க மட்டும்தான் பாருங்க அப்படின்னு போட்டு காசு சம்பாதிக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல எல்லாம் இப்பெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, என்னையே ஒரு தடவை ஒருத்தங்க தொடர்பு கொண்டாங்க, ஒரு ஆசிரமத்தை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க, பணம் தரோம் அப்படின்னாங்க. பெரிய ஆசிரமம் சார்? பெரிய ஆசிரமம் தான். நான் என்ன சொன்னேன், தயவு செய்து போனை வச்சிருங்க, இல்லை அசிங்கமா திட்டுவேன் அப்படின்னு. இவ்வளவுதான் நான் சொன்னேன். யார் உங்களுக்கு என் நம்பர் கொடுத்தாங்கன்னு கூட நான் கேட்கல. கண்டிப்பா. சரியா? ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம அதை பெருமையா அப்பா என் பிள்ளைக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு தழுதழுக்க பேசுறது. என்ன பேசணும்னா கூட நான் கூட பேசுவேன். அது மாதிரி நான் தழுக்க எல்லாரும் சொல்றாங்க சார், எதா இருந்தாலும் அதே மாதிரி உங்க அப்பனுக்கு கஷ்டம் தான் தெரியும். ஏங்க நீ பண்றது தப்பு. நான் திரும்ப சொல்றேன், நீ பண்றது தப்புங்க. எனக்கு என் பிள்ளைக்கு அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உனக்கு இல்ல அதனால நீ பேசுவ அப்படின்னு சொல்லலாம். அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது செஞ்சது தப்பு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. ஆமா. இப்ப என் பையனுக்கு ஒரு இனிஷியல் வைக்கும்போது கூட என் மனைவியோட இனிஷியல் தான் ஃபர்ஸ்ட் வச்சு 2வது தான் என் பேரை போட்டு வச்சிருக்கேன். என் பையன் பேர் உதயா. என்ன காரணம்? கே உதயான்னு நான் வைக்கல, வி கே உதயான்னு தான் வச்சிருக்கேன். வி என் மனைவியின் பெயர்ல உள்ளது. எதுக்காக? அம்மா என்பது உண்மை, அப்பா என்பது நம்பிக்கை. என் ஒய்ஃப் சொல்றாங்க, ஆமா இந்த பையன் உனக்கு தான் பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவன் நம்பி ஆகணும். என் பையனை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, டேய் இதுதான்டா உங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்பி தான் ஆகணும். ஆனா அம்மான்றது அப்படி கிடையாது. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தா வெளியே வந்தாங்கன்றது உண்மை. அப்ப பெண்களுக்கு தான் சமுதாயத்தில் முதலிடம், ஆண்கள் அதுக்கு அப்புறம் தான். நீங்க எல்லா மிருகங்களையும் எடுத்து பாருங்க, பெண் மிருகத்தோட சேர்ந்துதான் எல்லா குட்டிங்களும் சுத்திட்டு இருக்கும். ஆண் மிருகம் தனியா தான் சுத்தி. புரியுதுங்களா? நம்ம இயற்கை அமைப்பிலேயே பாத்தீங்கன்னா பெண்கள் எப்போதும் குடும்பத்தோடவே இருப்பாங்க. ஆண்கள் பிரேக் விட்டு தான் குடும்பத்தோட இருக்க முடியும். சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல, சமூக அமைப்பே அப்படிதான். தாத்தாவை பார்த்து பூமர் மாதிரி பேசாது தாத்தான்னு பேரம்பேத்தி சொல்லும், பாட்டியை பார்த்து சொல்லாது. பாட்டியை தான் கேட்டா, பாட்டி யூ ஆர் கியூட் பாட்டி, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்படிங்கும். தாத்தா கேட்டான்னு வச்சுங்க, போங்க தாத்தா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. திரும்ப யாராவது இதை பத்தி கேட்கும்போது கோவம் தான் ஜாஸ்தியாகுது. எப்படி இதை நியாயப்படுத்துறீங்க? நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சாவர வர செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்கள் ஒத்துப்பாங்க
சொல்லுங்க, எத்தனை ஆண்கள் ஒத்துப்பாங்க? நான் எங்க சொந்தக்கார பொண்ணு தானே கட்டியிருக்காரு அவரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்களே. நான் கேட்குறேன், அவரோட 2வது பையனுக்கு இதே மாதிரி சொந்தக்கார பொண்ணு ஒரு ஏழை பொண்ணை பார்த்து கட்டி வைக்கட்டும், வைப்பாரா? இன்னொரு கோடீஸ்வரன் வீட்டில் தானே போய் பொண்ணு தருவாரு. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷமா 2 வருஷத்துல நடக்க தானே போகுது. நடக்கத்தான் போகுது. நடக்காம இருக்க போதா? அன்னைக்கு இதே மாதிரி எங்க கிராமத்துல இருக்க எங்க சொந்தக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன்னு அந்த 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், பண்ணுவாரா? நடக்காதுங்கிறீங்க? கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கே எழுதி வச்சுக்கீங்க. அதுக்கே சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு சப்பக்கட்டு, பையனுக்கு தான் அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பையனுக்காவது நல்ல பெரிய இடமா பார்த்து கட்டி வைக்கணும் சொல்றாங்களா இல்லைன்னு பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்புறம் இதுல என்ன போடலங்க, ஒரு தந்தையாக என் கடமையை செய்ததை எல்லாரும் கேலி செய்கிறார்கள், என்ன முதல கண்ணீரா? அந்த பையனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது இதான், அந்த பையனுக்கு தேவை ஒய்ஃப் இல்ல, அந்த பையனுக்கு தேவை நர்ஸ். கண்டிப்பா சார். கரெக்டா? அப்படின்னா இது செஞ்சது முழுக்க முழுக்க தவறு. கண்டிப்பா சார். நிறைய பேசிட்டோம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.